என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். பகுதி 60. கோபம் தணிந்தது. முன்னோர்கள் அனுபவித்த ராஜ்யத்தை அடைந்து விட்டீர், புகழும் பெற்றுவிட்டீர். உம்முடைய அதிகாரம் ஸ்திரமாகிவிட்டது. ஆனால் மித்திரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து அவர்களுடைய சிநேகிதத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது எஞ்சி நிற்கிறது. அதை செய்தால் அல்லவோ உம்முடைய புகழ் இன்னும் பெருகும், ராஜ்யமும் பலப்படும். தன் காரியங்களையும் சுகங்களையும் புறக்கணித்து கூட தன்னுடைய நண்பர்களின் காரியத்தை வாக்களித்தபடி செய்ய வேண்டும். அப்படி செய்து தீர்த்தால் அரசனுடைய பலமும் கீர்த்தியும் விருத்தியடையும். பிரதிஜை செய்து கொடுத்த வாக்குறுதிப்படி சொன்ன காலத்துக்கு முன்னாலேயே அது செய்து தருவது விசேஷம். காலதாமதம் கூடாது. செய்ய வேண்டியதை காலதாமதம் செய்துவிட்டு பின்னால் செய்தாலும் கூட அது பயன் தராது. மித்திரர்களுக்கு செய்ய வேண்டியதை அவர்கள் அதை பற்றி ஞாபகப்படுத்துவதற்கு முன்பே செய்வது புத்திசாலித்தனம். தாமதப்பட்டு செய்வது குணக்குறைவு. இது உமக்கு தெரிந்த விஷயமே. ராமன் நமக்கு செய்த உதவியை நாம் நினைவில் வைத்து அவனுக்காக நாம் செய்ய வேண்டியதை அவன் நமக்கு நினைவூட்டுவதற்கு முன்னதாகவே நாம் ஆரம்பிக்க வேண்டும். மாரிக்காலம் முடிந்துவிட்டது. இனி தாமதிக்க காரணமில்லை. சீதையை தேட வேண்டிய பெருங்காரியத்தை இனி ஒத்தி வைப்பது தகாது. ராமன் அதை பற்றி மிக பொறுமையாகவே இருந்து வருகிறான். ஆனாலும் இனி கொஞ்சமேனும் தாமதிக்கலாகாது. ராமன் உம்முடைய சத்ருவை கொன்றதை யோசித்து பார்க்க வேண்டும். அதிலுள்ள பெரிய அபாயத்தையும் பழியையும் கருதாமல் எவ்வளவு துரிதமாக சொன்னபடியே செய்துவிட்டான். நாமும் அவ்வாறே வாக்குறுதியை சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டும். காலதாமதம் செய்வது கூடாது. இவ்வாறு மிக வினயமாக நீதிமுறையை எடுத்துக்காட்டி ஹனுமான் சுக்ரீவனுக்கு யோசனை சொன்னான். சுக்ரீவனும் அது சரி என்று ஒப்புக்கொண்டு சரியான காலத்தில் யோசனைகள் சொன்னதற்காக ஹனுமானுக்கு நன்றி செலுத்தி வானர சேனையை திரட்டச் சொல்லி உத்தரவிட்டான். பூமி முழுவதும் சுற்றி தேடி பார்த்து சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். திறமை வாய்ந்த வானரர்களை உடனே வந்து சேர கண்டிப்பாக உத்தரவிடுவாய். வந்து சேராதவர்களுக்கு மறு விசாரணையின்றி தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சுக்ரீவன் தன் அந்தப்புரத்துக்குள் சென்றான். ராமனும் லக்ஷ்மணனும் குகையில் காலம் கழித்து வந்தார்கள். எப்போது மாரிக்காலம் முடிந்து வானரராஜன் தன்னுடைய பணியை செய்வான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மழைக்காலம் முடிந்து வனமும் வனத்தில் வசிக்கும் பிராணிகளும் மிகுந்த அழகுடன் பிரகாசித்து வருவதை ராமன் பார்த்து அரக்கன் கையில் அகப்பட்டு தவிக்கும் சீதையை பற்றி எண்ணி எண்ணி துயரத்தில் மூழ்கினான். உலகமெல்லாம் சௌந்தரியம் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. சீதை எங்கேயோ தவித்து கொண்டிருக்கிறாள். நானோ இங்கே நன்றி மறந்த வானரராஜனுடைய தயவை எதிர்பார்த்து கொண்டு சும்மா கிடைக்கிறேன். ஆஹா, நான் சென்ற தண்டகாரண்யத்தை ஒரு உத்தியான வனமாக கருதி என்னுடன் முள்மேலும் கல்மேலும் துள்ளி குதித்து சந்தோஷமாக நடந்து வந்தாளே, அவள் இந்த சமயத்தில் என்ன கஷ்டப்படுகிறாளோ? இந்த வானரராஜனோ மதுபானத்தில் மூழ்கி பெண்களோடு கூடி கிராமிய சுகத்தில் ஈடுபட்டு எனக்கு தந்த வாக்கை முற்றிலும் மறந்துவிட்டான். இந்த வானரராஜன் ஒரு கயவனாக தெரிகிறது. லக்ஷ்மணா, நீ உடனே கிஷ்கிந்தைக்கு போய் வானரராஜனை கண்டு சொல். உன் அண்ணனை அனுப்பிய யமாலயத்தின் வாயில் திறந்து உனக்காகவும் காத்திருக்கிறது. தெரிந்து கொள். வாலி சென்ற வழி நீயும் போக விரும்புகிறாயா என்று நான் கேட்டதாக அவனுக்கு பளிச்சென்று சொல்லி புத்தி புகட்டுவாய். செய்த உபகாரத்தை மறந்தவன் அழிந்து போவான். மித்திரனை ஏமாற்ற பார்ப்பவன் கதி அதோ கதியாகும். ராமனுடைய வில்லும் அம்பும் தயாராக இருக்கின்றன என்று அவனுக்கு சொல். மாறி மாதங்கள் 4 முடிந்துவிட்டன. 4 மாதங்களும் ராமனுக்கு 4 யுகங்களாக கழிந்தன. நீயும் உனக்கு அடங்கியவர்களுமோ சந்தோஷமாக போகங்களை அனுபவித்து வருகிறீர்கள். ராமனுடைய கோபத்தை வளர்த்து வருகிறீர்கள். நாசமடைவதற்கு வழி தேடுகிறீர்கள் என்று சொல்லுவாய். இப்படி ராமன் கோபத்தையும் ஆத்திரத்தையும் சுக்ரீவனுக்கு தெரியப்படுத்த சொல்லி தம்பி லக்ஷ்மணனை அனுப்பினான். லக்ஷ்மணன் புறப்பட்டான். அண்ணனுடைய துயரத்தையும் நெருப்பை போன்ற கோபத்தையும் அப்படியே ஏற்று வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான். உடனே ராமன் யோசிக்கலானான். லக்ஷ்மணனுடைய சுபாவம் அறிந்தபடியால் அது அபாயத்தில் முடியும் என்று எண்ணி தம்பியை கூப்பிட்டு மறுபடியும் ராமன் பேசலானான். சுக்ரீவனிடம் என் கோபத்தை சொல்லும்போது கடுஞ்சொற்கள் உபயோகிக்க வேண்டாம். என்னவாயினும் அவனை நாம் சிநேகிதனாக கொண்டு விட்டோம். அவனுடைய தவறை மட்டும் எடுத்துக்காட்டு என்று எச்சரித்து அனுப்பினான். லக்ஷ்மணன் அப்படியே என்று சொல்லி சென்றான். ஆயினும் மகா கோபத்தோடு கிஷ்கிந்தை வாயிலை அணுகினான்.
லக்ஷ்மணனுடைய கோபத் தோற்றத்தையும் கையில் இருந்த ஆயுதங்களையும் பார்த்து வானர காவலாளிகள் ஏதோ விபரீதம் நடக்கும் போலிருக்கிறது, கோட்டையை ஜாக்கிரதையாக காக்க வேண்டும் என்று ஆயத்தமானார்கள். அவர்களுடைய இந்த நடவடிக்கையை பார்த்த லக்ஷ்மணனுக்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. சில வானரர்கள் ஒரே கூட்டமாக ஓடி அந்த புறத்தில் இருந்த சுக்ரீவனுக்கு விஷயத்தை சொன்னார்கள். லக்ஷ்மணன் பெரும் கோபமாய் வில்லும் பானமுமாக வந்து கொண்டிருக்கிறான், தடுத்தாலும் நிற்கவில்லை என்றார்கள். வானரராஜனோ கல்லும் ஸ்திரீகளுமாக அந்த புறத்தில் மயக்கத்தில் கிடந்தான். வானர்கள் சொன்னது அவன் காதில் விழவில்லை. ராஜசேவர்களுடைய உத்தரவின் பேரில் குகை வாயிலை சேனையாட்கள் பலமாக நின்று யாரும் உள்ளே பிரவேசிக்காமல் காவல் இருந்தார்கள். இப்படி நிகழ்ச்சிகள் மேன்மேலும் இளைய பெருமாளுக்கு கோபமூட்டும் முறையில் வளர்ந்து கொண்டு போயின. தடையை மீறி லக்ஷ்மணன் உள்ளே பிரவேசித்தான். முதலில் அங்கதனை கண்டான். வாலியின் குமாரன் அங்கதனை கண்டதும் லக்ஷ்மணனின் கோபம் ஓரளவு தணிந்தது. குழந்தாய், போய் வானரராஜனிடம் தெரியப்படுத்துவாய். ராமச்சந்திரனுடைய துயரத்தால் தம்பி லக்ஷ்மணன் மிக வருத்தத்துடன் அரண்மனை வாயிலில் அரசனை பார்க்க காத்திருக்கிறான் என்று சொல்வாய் என்றான். அங்கதன் அந்தப்புறம் போய் சுக்ரீவனிடம் விஷயத்தை மிக வினயமாக தெரிவித்தான். ஆனால் கிராமிய போகத்தில் மூழ்கியிருந்த சுக்ரீவனுக்கு இன்னும் மயக்கம் தெளியவில்லை. இதை கண்டு அங்கதன் மிகவும் வருத்தப்பட்டான். அந்தரங்க மந்திரிகளுடன் என்ன செய்வது என்று ஆலோசித்தான். ஹனுமான் உள்பட சில மந்திரிகள் உள்ளே சென்று சுக்ரீவனுக்கு விஷயங்களை நன்றாக எடுத்துக்காட்டி அவன் புத்தி தெளிவடைய செய்தார்கள். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, என் நண்பர்களாகிய ராம லக்ஷ்மணர்களுக்கு என்மேல் என்ன கோபம்? யாரோ விரோதிகள் கோல் சொல்லி அவர்களுடைய மனதை கெடுத்திருக்க வேண்டும் என்றான் சுக்ரீவன். ஹனுமான், அரசனே, நான் சொல்ல கடமைப்பட்டவன், சொல்லுகிறேன், கோபித்து கொள்ளக்கூடாது. ராமனுக்கு நாம் செய்த பிரதிட்சையை நிறைவேற்றாமல் தாமதம் செய்துவிட்டோம். ராமச்சந்திரனுடைய துயரத்தை நாம் மறந்துவிட்டோம். இது நமக்கு அபாயமாக முடியும். ஆனபடியால் செய்ய வேண்டியதை செய்வீர். லக்ஷ்மணனிடம் மன்னிப்பு கேட்டு இனி தாமதப்படுத்தாமல் ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர் என்றான். இதன்மேல் சுக்ரீவன் லக்ஷ்மணனை அழைத்து வரச் சொன்னான். லக்ஷ்மணன் சென்றான். கிஷ்கிந்தனின் அழகையும் உன்னத நாகரிக நிலையையும் பார்த்து வியந்தான். அழகிய தெருக்களின் வழி சென்று சுக்ரீவனுடைய அந்தப்புறத்துக்கு வெளியே நின்றான். உள்ளிருந்து மகிழ்ச்சி ஓசைகளும் ஆட்டமும் பாட்டமும் கேட்டு இவர்கள் தங்கள் கடமையை முற்றிலும் மறந்துவிட்டு இப்படி போகத்தில் மூழ்கியிருக்கிறார்களே என்று அவன் கோபம் அதிகமாயிற்று. ஆயினும் ஸ்திரீகள் நிறைந்து கிடக்கும் அந்த இடத்துக்குள் போக கூச்சப்பட்டு தூர ஒரு மூலையில் நின்று வில்லி நாணை இழுத்து ஒளி எழுப்பினான். அந்த ஒளி கிஷ்கிந்தா நகரத்தை நடுங்கச் செய்தது. நான் ஓசையை கேட்டதும் சுக்ரீவன் பயந்து எழுந்து, இளையராஜகுமாரன் உண்மையில் ஏதோ கோபமாக வந்திருக்கிறான் என்று அபாயத்தை உணர்ந்து கொண்டு தாரையை கேட்டுக்கொண்டான். அவளை முன்னதாக சென்று லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தும்படி தாரை லக்ஷ்மணனிடம் சென்றாள். அழகிலும் உலக விஷயங்களை பற்றி சாமர்த்தியத்திலும் பேச்சு நயத்திலும் அவளுக்கு சமானம் யாரும் இல்லை. அவள் லக்ஷ்மணனுக்கு சொன்னாள். வெகு நாட்கள் தரித்திரத்தையும் பகைவன் தொந்தரவையும் பொறுத்து கஷ்டப்பட்ட சுக்ரீவன் நீங்கள் சம்பாதித்து கொடுத்த ராஜ்ய சுகங்களை அனுபவித்து வருகிறான். போகத்தில் புத்தி மயங்கி விட்டான். அவன் மேல் கோபம் கொள்ளலாகாது. எல்லாம் தெரிந்து நீங்கள் பொறுமை இழக்கலாகாது. மதுபானத்திலும் பிராகிருத போக மயக்கத்திலும் மூழ்கிய சுக்ரீவனை பூரண அறிவை பெற்ற நீங்கள் மன்னிக்க வேண்டும். அவன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை மறந்துவிடவில்லை. பல இடங்களிலுள்ள நம்மளுடைய வீரர்களை வந்து சேர உத்தரவு பிறப்பித்திருக்கிறான். இவர்கள் இன்றோ நாளையோ வந்து விடுவார்கள். பிறகு சீதையை தேடும் வேலையும் ராவணனை எதிர்த்து வெற்றி பெறும் வேலையும் நடைபெறும். சந்தேகப்பட வேண்டாம். அரசனை பார்க்க உள்ளே வரலாம் என்று அழைத்துச் சென்றாள். லக்ஷ்மணன் கோபம் தணிந்து உள்ளே சென்றான். கோபம் தணிந்த நிலையில் வந்த லக்ஷ்மணனை பார்த்து சுக்ரீவன் மிக சந்தோஷப்பட்டு ஆசனத்திலிருந்து இறங்கி வணங்கினான். நான் எந்த குற்றம் செய்திருந்தாலும் மன்னிக்க வேண்டும். ராமனுடைய சிநேகிதத்தாலும் வீரத்தாலும் அல்லவா நான் ராஜ்ய பதவியை அடைந்தேன். ராமன் செய்த உபகாரத்தை நான் மறப்பேனா? ராமனுடைய பராக்கிரமத்தை நான் அறிந்தவன் அல்லவா? என் துணையே இல்லாமல் பகைவர்களை நாசம் செய்யும் பலம் அவருக்கு உண்டு என்பது எனக்கு தெரியும். நான் சேனைகளுடன் அவரை பின்பற்றி செல்வேன், அவ்வளவே. நிச்சயமாக ராவணன் அழிவான். சீதையை தேடுவதற்கு ஏற்பாடுகள் உடனே செய்யப்படும். நான் செய்த தாமதத்தை மன்னிப்பீர்களாக என்று சுக்ரீவன் லக்ஷ்மணனிடம் சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மணன் மகிழ்ச்சி அடைந்தான். உன்னை போன்ற தீரன் ராமனைத் தவிர வேறு யாரும் இல்லை. ரிச்சியமுகம் வந்து ராமனைக் கண்டு அவன் துயரத்தை தணிக்கும் வார்த்தைகளை சொல்வாயாக என்று லக்ஷ்மணன் சுக்ரீவனுக்கு சொன்னான். ஒரே சிவிகையில் சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் ஏறிச் சென்றார்கள். ஏற்கனவே செய்யப்பட்ட ஏற்பாடுகளையெல்லாம் ராமனுக்கு சொல்லி அவனை திருப்திப்படுத்தினார்கள்.
ராமன் சந்தோஷமாக பேசினான். உன்னைப் போன்ற நண்பன் உலகத்தில் வேறொருவன் இல்லை. மேகங்கள் மழை பெய்வதைப் போலும், சூரியன் இருட்டை நீக்குவதைப் போலும், சந்திரன் மக்கள் உள்ளத்தை குளிரச் செய்வதைப் போலும் யாருடைய ஏவுதலுமில்லாமல் உதவுவது உண்மை நண்பனுடைய சுபாவம். உன் நட்பை நான் சம்பாதித்தது என் பாக்கியம். இனி ராவணன் அவன் குலத்துடன் நிர்மூலமாவது நிச்சயம். இவ்வாறு ராமன் தன் நன்றியையும் மகிழ்ச்சியையும் சுக்ரீவனிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பெரும் கூட்டமாக வானர வீரர்கள் தத்தம் சேனைகளுடன் சுக்ரீவன் அனுப்பியிருந்த உத்தரவின்படி பல்வேறு காடுகள், மலைகள், சமுத்திர கரைகளில் இருந்து வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் கிளப்பிய தூசியால் ஆகாயம் மறைந்து இருள் மூடிவிட்டது. பல்வேறு வடிவமும் நிறமும் கொண்ட வானரர்களும் கரடிகளும் கோடிக்கணக்கில் குழுமிவிட்டார்கள். இந்த மாபெரும் சேனைக்கு சொல்ல வேண்டியதை தகுந்தபடி சொல்லி அவரவர்களுக்கு தற்காலிகமாக இருக்கும் இடங்களை சுக்ரீவன் நியமித்தான். பிறகு யோசித்து சேனாதிபதிகளை அவரவர்களுக்கு சேர்ந்த வானரக் கூட்டங்களோடு 8 திக்குகளுக்கும் சென்று சீதையை தேட உத்தரவிட்டான். இவ்விடத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து காட்டலாம். கம்பராமாயணத்தில் தாரையின் குணத்துக்கு களங்கமோ குறையோ எதுவும் இல்லாமல் வாலி இறந்த பின் அவளை விரதம் காத்த கற்புக்கரசியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை. வாலி இறந்த பின் சுக்ரீவன் வசத்தில் ராஜாதிகாரத்துடன் தாரை உள்பட அந்தப்புறம் முழுவதும் சேர்ந்து விட்டதாக வைத்துக்கொண்டு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. சுக்ரீவன் கிராமிய சுக பரவசனாகிய போய் மதுபானத்திலும் மூழ்கி ராமகாரியத்தை மறந்து கிடந்தபோது தாராதேவியும் அதில் சேர்த்தே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ராஜகுல சம்பிரதாயத்திலும் வேறு குலங்களிலும் அண்ணன் இறந்த பின் புருஷனை இழந்த அண்ணன் மனைவியை குலத்துக்கு எஜமானனான தம்பி தன் மனைவியாக சேர்த்து கொள்ளும் வழக்கம் இருந்து வந்தது. அது அந்த காலத்து ஆச்சாரம். ஒரு காலத்து வழக்கத்தின் நன்மை தீமைகளை இன்னொரு யுகத்தில் ஆராய்ந்து உணர்வது கடினம். அதற்கு விசால கற்பனா சக்தி வேண்டும். இந்த காலத்து சூழ்நிலைகளை கொண்டு ஆராய்ந்தாலும் ஒன்று வெளிப்படை. புருஷனில்லாத ஸ்திரீ ஒரு எஜமானியிடம் நெருங்கி பழகும் அவசியம் ஏற்பட்டால் அந்த ஸ்திரீயை பற்றி மக்களின் வாயை அடக்குவது கஷ்டம். விவாகம் செய்து கொண்டு விட்டால் இந்த அபாயமில்லை. தவிர வால்மீகி முனிவருடைய சித்திரத்தை வைத்து கொண்டாலும் நாம் தாரை பேரில் குற்றம் சாட்ட முடியுமா? அவள் மகா சாமர்த்தியசாலி, ராஜநீதியும் உலகப்போக்கும் நன்றாக அறிந்தவள், வரப்போகும் சுகதுக்கங்களை முந்தியே தெரிந்து கொள்ளும் சக்தியை பெற்றவள். வாலி இறந்த பின் அங்கதனை பற்றியே அவளுடைய பெரும் கவலை. இந்த காரணத்தினாலேயேதான் அவள் சுக்ரீவனுக்கு அடங்கி போனாள் என்று வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இக்காலத்து நடவடிக்கைகளைத்தான் பார்ப்போம். மனைவியை இழந்து அழுது புரண்டு அந்தரங்க சுத்தியுடன் துக்கப்பட்ட ஆண்மக்கள் எத்தனையோ பேர் மறுபடி விவாகம் செய்து கொள்வதை பார்க்கிறோமே. முன் காதலித்த மனைவியின் நினைவை நன்றாக குறைவின்றி கௌரவித்தே இப்படி செய்கிறதையும் பார்க்கிறோம். யோக்கியமாக இருப்பதையும் பார்க்கிறோம். அதில் யாதொரு தவறும் காண்பதில்லை. ஆண்மக்களின் நடவடிக்கை ஒரு தர்மம், ஸ்திரிகளுக்கு வேறு தர்மமா? தாரையை ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்? கற்பு என்பது இருபாலருக்கும் ஒன்றே. வாலி இறந்த பிறகு தாரை அந்தப்புறத்துக்கு எஜமானி தாயாக விளங்கி சுக்ரீவனையும் அங்கதனையும் தன்னுடைய நுட்பமான புத்தியும் அறிவும் கொண்டு நன்றாக காப்பாற்றி வந்தாள். இது வால்மீகி ராமாயணத்தில் காணும் தாரை. கம்பருடைய தாரையோ விரதம் காத்து வரும் களங்கமற்ற விதவையாகவும் ராஜமாதாவாகவும் விளங்குகிறார். இது நம்முடைய மனத்துக்கு மிக பிடித்தமான புனித சித்திரமாக இருக்கிறது. ஆனால் மற்றொன்றும் உலக அனுபவத்துக்கு பொருந்தியதாகத்தான் இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலும் பின்னால் ஒரு இடத்தில் கம்பருடைய சித்திரத்துக்கு நிரம்ப இடம் தரும் வழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. லங்கையில் கூர்ந்து தேடி சீதையை காணவில்லை என்று துக்கத்தில் மூழ்கி இனி என்ன செய்யலாம், கிஷ்கிந்திக்கு திரும்பி போய் முயற்சியெல்லாம் வீணாயிற்று என்று தெரியப்படுத்தினால் என்னவெல்லாம் நேரிடுமோ என்று ஹனுமான் ஆராய்கிறான். அங்கே சொல்லப்படுகிறது, வால்மீகி ராமாயணத்திலேயே சீதையை காணாமல் திரும்பினானால் சுக்ரீவன் இறப்பான், புருஷன் இறந்த பின் ருமை உயிர் வைத்திருக்க மாட்டாள், வாலி கொல்லப்பட்ட காலத்திலிருந்து துக்கத்தில் மூழ்கி துரும்பாக இழைத்து போய் உயிரை துறக்கவே விரும்பி வரும் வானர அரசி தாரையும் உயிரை நீர்ப்பாள். இவ்வாறு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கம்பருடைய சித்திரத்துக்கு ஒத்து வருகிறது. இதை வைத்தே கம்பர் தம் ஒப்பற்ற கற்பனா சக்தியை செலுத்தி முழு சித்திரத்தையும் அதற்கு தகுந்தவாறு உண்டாக்கி கொண்டு சில விஷயங்களை மாற்றி சரிப்படுத்தி பாடியிருக்கிறார். இன்றுடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டதற்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.